அப்ளிகேஷனை எப்படி நம்ம பயன்படுத்துறது, எப்படி நம்ம லாகின் பண்ணுறது, இதில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா நியூ ஆப்பில் பலவிதமான சேவைகள் ஒரே அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளால் ரிவார்ட்ஸும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் இதில் கொடுத்துருக்குறாங்க. கூகுள் பே, ஃபோன்பே எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். நம்மளுடைய பண டிரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே வந்து நம்ம டாடா நியூவை பயன்படுத்திக்க முடியும். இந்த டாடா நியூ அப்ளிகேஷன் அப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். கீழே லெட் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை இதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கங்க. கீழே உங்களுக்கு எந்த இமெயில் ஐடி கொடுக்க வரீங்களோ அந்த இமெயில் ஐடியை நீங்கள் கொடுத்துட்டு கீழே லெட்ஸ் கோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷனுக்கான இன்டர்ஃபேஸ் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விதமான சேவைகள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட் இதில் எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டாடா பே அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு கேட்கும். அது மூலயமா நம்மளுடைய அக்கௌண்ட்டை நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதான். ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பர்மிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம் எந்த சிம்மில் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணியிருக்கோமோ அந்த சிம்மை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சிம் ஒன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பர்மிஷன் அலோவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக எஸ்எம்எஸ் சென்ட் ஆகி நமக்கு வெரிஃபை ஆயிரும். கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செட் மை யூபிஐ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம ஒரே ஃபோன் நம்பரில் நிறைய பேங்க் அக்கௌண்ட் நம்ம வச்சுருக்கோம். நமக்கு இதில் எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணுமோ அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னுடைய இந்தியன் பேங்க்கை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் மட்டும் கிடையாது, உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்தியன் பேங்க் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்பி பேங்க் இருக்குது, அதையும் நான் ஆட் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட பேங்கை செலக்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி அகைன் நம்மளுடைய டிஎம்பி பேங்க் உங்களோட வேறு பேங்க் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் அப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் திருப்பி அகைன் நமக்கு காட்டும். இல்லை ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்த பேங்க்கை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நான் தமிழ்நாடு பெர்சனல் பேங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பேங்க்கை நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய 2 பேங்க் அக்கௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேலன்ஸையும் இதில் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ரெக்வஸ்ட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கான பேலன்ஸை நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் யாருக்காவது பணம் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேன் அண்ட் பே அப்படின்னு இருக்கும். கியூஆர் கோடு மூலியமாக கூட நம்மளோட அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரிக்வெஸ்ட் மணி, சென்ட் மணி இதுவுமே வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஸோ அதே மாதிரி அக்கௌண்ட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய அக்கௌண்ட் பேலன்ஸை நம்ம செக் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனில் நம்மளுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கார்டு டீட்டெயில்ஸ் இருக்கும். ஆட் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்மளுடைய கார்டு டீட்டெயில்ஸை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நியோ பாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த நியோ பாஸ் மூலயமா பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நம்ம பண்ணக்கூடிய ஷாப்பிங் மூலயமாவும் இல்லை நம்ம பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் மூலயமாவும் பார்த்தீங்கன்னா ஒரு நியோ காயின் கிடைக்கும். அந்த ஒரு நியோ காயினுக்கான மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூ. 1 வரும். ஸோ இந்த நியோ காயின் நம்ம ஏர்ன் பண்ணுறது மூலயமா நம்மளால் ரிவார்ட்ஸும் நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கான அனைத்து விதமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு இதில் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், அதே மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ், மொபைலு, ஃபேஷனு, பியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணுறது எல்லாமே இந்த அப்ளிகேஷன் மூலயமா நம்மளால் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் மூலயமா கூட நீங்கள் ஷாப்பிங் பண்ணி வாங்கிக்க முடியும். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் அனைத்து விதமான சேவைகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலயமாவே நீங்கள் பண டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களோட பில் பேமெண்ட் எல்லாமே நீங்கள் பண்ணிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது இந்த அப்ளிகேஷனில் சந்தேகம் இருந்தாலோ இல்லை இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க, உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் டாடா நியூ அப்ளிகேஷனை எப்படி பயன்படுத்துன்னு தெரிஞ்சு அவங்களும் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தட்டும்.